இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா 400 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான ஒரு கோயில். நமக்கு இருக்கிற தோச இடர்பாடுகள் அது இந்த மாதிரி பெருமாள் கோயில்ல வர்றப்ப கிரகங்களோட தாக்கம் குறையும். இன்னைக்கு மக்களோட கூட்டம் அலை மோதுது, அன்னதானங்கள் பயங்கரமா இருக்கு. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க முடிய கோயில்ல கூட்டம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்கிற கூட்டம் அங்க கூட்டத்தை நான் பாக்குறேன். மாதபுரத்தில் வரவங்களுக்கு வேண்டுதல் வச்சாலும் அது நடக்குது. முக்கியமாக கல்யாணம் திருமணம் நடக்குது. இந்த வரத்தை கடைசி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா சீரும் சிறப்பமா செய்யணும். ஆண்டால ஒவ்வொருத்தரும் பார்க்க எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி நடக்கும். நீங்க வேண்டியதையும் கேட்டதையும் கொடுக்க வேண்டிய சக்தி உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. இதுக்கு அலங்காரம் பார்த்தீங்கன்னா கிளியை வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த கிளியை நான் பண்ணி கொடுத்ததே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. புத்தகையை வாங்கிட்டு போய் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி இன்னைக்கும் அவங்க இங்க வந்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேண்டிய குழந்தை பாக்கியம், திருமண தடைகள் எல்லாம் நீங்கி லேண்டு பிரச்சனை எல்லாமே தீர்த்து இந்த அளவுக்கு இருக்கிறான்னா அது பெருமாளுடைய அனுகிரகம் தான். கல்யாண வரதராஜ பெருமாள் நினைச்சு நீங்க வந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கைகூடி
பெருமாளே கல்யாண வரதா கலியுகத்தில் காப்பவனே கண்ணீரை துடைப்பவனே கருணையின் வடிவமே திருநடற்றியோர் பண்பரே உன் திருவடி சரணம் உன்னை நம்பி வந்தவர்க்கு கருணை எல்லும் வரம் கோவிந்தா கோவிந்தா வரதராஜா கோவிந்தா பூ எல்லாம் அப்புறம்
வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் டாக்டர் டி திவாகர் பிபிடி பிசியோதெரபிஸ்ட் பேசுறேன். திருவொற்றியூர்ல கல்யாண வரதராஜன் பெருமாள் கோயில் அங்க வந்திருக்கேன். இன்னைக்கு நல்ல விசேஷ நாள், வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட கல்யாணம் ஆகிறதுக்காக அந்த ஒரு ஆசைக்காக அங்க வந்திருக்கேன். நான் சென்னை வந்து அதிகமான உலாவுற இடம் வந்து திருவொற்றியூர். ஸோ இந்த திருவொற்றியூர்ல வீற்றில் இருக்க கல்யாண வரதராஜன் பெருமாள் கோயில்ல வந்து இன்னைக்கு பெருமாளை சந்திச்சுட்டு போறேன். அதுல எனக்கு மன திருப்தி இருக்கு. இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா 400 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான ஒரு கோயில். இந்த மாதிரி ஆக்சுவலா நமக்கு இருக்கிற தோசை நிவர்பாடுகள், ஆக்சுவலா ஆஸ்ட்ராலஜி இஸ் த சயின்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நாகதோஷம், ராகு, கேது சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது இந்த மாதிரி பெருமாள் கோயில்ல வர்றப்ப கிரகங்களோட தாக்கம் குறையும். ஓகேங்களா? லக்கணத்துல இருந்து 7 கேது இருக்கு. ஸோ கிரகங்களோட தாக்கம் குறைஞ்சு கடவுளோட பார்வைப்பட்டு சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அப்படின்றது நம்மளோட ஐதீகம் மட்டும் இல்ல, ஆஸ்ட்ராலஜி இஸ் த சயின்ஸ். நம்மளுக்கு மேல ஒரு பவர் இருக்கு. அந்த பெருமாளை வழிபடுறதுக்காக வந்துகிட்டு இருக்கேன். எஸ்பெஷலி நான் அதிகமா திருவொற்றியூர்ல வளர்றதுனால எனக்கு ஏதோ ஒரு ஆச்சரியமா இருக்கு. கல்யாணம் பொண்ணு கூட சென்னை திருவொற்றியூர்ல அமைஞ்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு மதுரையை தவிர வேற எந்த ஊரும் ரொம்ப ஃபிட் ஆக மாட்டேன். திருவொற்றியூர் வந்து புண்ணிய தலங்கள் இருக்கிற இடம், நிறைய சித்தர்கள் வாழ்ந்த இடம், நிறைய கோயில்கள் இருக்கிற இடம். வடிவுடைமன் கோயிலா இருக்கட்டும், சித்தர்கள் கோயிலா இருக்கட்டும், கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலா இருக்கட்டும். இன்னைக்கு மக்களோட கூட்டம் அல மோதுது. அன்னதானங்கள் பயங்கரமா இருக்கு. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க முடிய கோயில்ல கூட்டம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்கிற கூட்டம் அங்க கூட்டத்தை நான் பாக்குறேன். கோயில் குளங்களுக்கு வர்றப்ப மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சுய ஒழுக்கமா இருப்பாங்க. கட்டுப்பாடுகள் வரும். நீதிக்கு நேர்மைக்கும் சத்தியத்துக்கும் பயப்படுவாங்க. இன்னைக்கு ஆடிப்பூரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு ஊஞ்சல் சேவை பெருமாளுக்கு நடந்துகிட்டு இருக்கு. சோ இந்த ஊஞ்சல் சேவையை பாக்குறதுக்காக நான் வந்திருக்கேன். மனசுக்கு திருப்தியாவும் சந்தோஷமாவும் ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு. வணக்கம், நான் வைஷ்ணவி செல்வம் பேசுறேன். இந்த கோயில் பாத்தீங்கன்னா கல்யாண வரதராஜ பெருமாள் கோயில். இங்க வர பக்தர்கள் எல்லாரும் ஆண்டாள் சேவை, பெருமாள் எல்லாரையும் பார்த்து மகிழ்வித்து போவாங்க. இன்னைக்கு என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டாள் உற்சவ விழா. இங்க ஊஞ்சல் சேவையும் நடக்கிறது. இதுக்கு அலங்காரம் பாத்தீங்கன்னா கிளியை வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த கிளியை வந்து நான் பண்ணி கொடுத்ததே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இங்க வரவங்க வந்து என்னென்ன ஆசீர்வாதம் கேட்குறாங்களோ அது எல்லாமே நடந்ததாக சொல்றாங்க. போன வருஷம் வந்து நானும் இங்கதான் வந்திருந்தேன். ஸோ எனக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து எனக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்குது. ஸோ அதனால் நானும் விரும்பி வாரம் வந்துட்டு இருக்கேன். சனிக்கிழமையானா நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம். அதே மாதிரி மக்கள்கள் எல்லாரும் வந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இங்க திருவொற்றியூர்ல கல்யாண வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கு. இந்த கோவில் என்ன விசேஷம்னா, காஞ்சிபுரத்துல இருக்க பெருமாள் ஈக்குவலா இங்க நடந்துட்டு இருக்கு எல்லாமே. இன்னைக்கு வந்து ஆண்டாளோட நட்சத்திரம். ஆடிப்பூரம்னாலே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அம்மன்களுக்கு வந்து வளகாப்பெல்லாம் பண்றாங்க. ஆனா உண்மையான காரணம் என்னன்னா, ஆண்டாள் அவதரித்த நாள், ஆண்டாள் பிறந்த நாள், ஆண்டாள் அவதரித்த நாளை வந்து ஆடிப்பூரம்னு சொல்றாங்க. இங்க வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் வந்து ஆடிப்பூரம் மட்டும் விசேஷம் கிடையாது, மாச பூரமும் விசேஷமா இங்க நடந்துட்டு இருக்கு. மாதபூரத்துல வந்து வரவங்களுக்கு வந்து என்ன வேண்டுதல் வச்சாலும் அது நடக்குது. முக்கியமா வந்து கல்யாணம் திருமணம் நடக்குது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அந்த மாதிரி இங்க வந்து கண்கூட பார்க்கலாம். நீங்க வந்து இங்க வந்து இந்த மார்கழி மாசத்துல வந்து கல்யாணம் பெருமாளோட ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் திருமணம் நடந்து அந்த நேரத்துல வந்து முகூர்த்த காய் கொடுப்பாங்க. அந்த முகூர்த்த காயை வாங்கிட்டு போய் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி இன்னைக்கும் அவங்க இங்க வந்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து முகூர்த்த காய் வாங்கிட்டு நல்ல பலன் அனுபவிச்சிருக்காங்க. முக்கியமா திருமணத்துக்கு தடையா இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து நிவர்த்திக்காக இந்த கோவில் ஆண்டாள வேண்டவங்க கைவிடப்படாதுன்ற மாதிரி இன்னைக்கும் நடந்துட்டு தான் இருக்காது. இங்க இன்னொரு விசேஷம் என்னன்னா, ஆண்டாள் அம்மா வந்து இங்க 65 வருஷம் கழிச்சு ஆடிப்பூரத்தன்னைக்கு வெளியில 4 மாட விதி அம்மா வந்து வெளியில வந்திருக்காங்க. யாருமே வந்து பெருமாளும் தாயாரும் தான் ஊர்வலமா வந்திருப்பாங்க. ஆனா ஆண்டாள் அம்மா வெளியில வந்ததே கிடையாது. 65 வருஷம் கழிச்சு எங்க ஆண்டாள் அம்மா வெளியில 4 மாட வீதிக்கு இந்த ஆடி மாசத்துல ஆடிப்பூரத்துக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு ஆண்டாளோட உற்சவமும் வந்து ஊஞ்சல் உற்சவமும் இன்னைக்கு பயங்கர சிறப்பா நடந்துடுச்சு. நன்றி. எனக்கு வந்து இந்த கல்யாண வரதராஜ பெருமாள் ரொம்பவும் பிடிக்கும். ரொம்பவும் பிடிச்சது பெருமாள் மாத்திரம்தான். எனக்கு ஆண்டாள் சேவையை எனக்கு ரொம்ப விரும்பி கேட்டு நாங்க செய்யறோம். ஆண்டாள் சேவையை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த அம்மா வெளியே வந்து முதல்ல எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரமா தான் நாங்க நினைக்கிறோம். இந்த வரத்தை கடைசி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா சீரும் சிறப்பமா செய்யணும். ஆண்டாள ஒவ்வொருத்தரும் பார்க்க எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி நடக்கும். யார் வந்தாலும் எந்த குறை இல்லாம நல்லபடியா அவங்க எந்த ஒரு விஷயம் வேண்டி வராங்களோ அந்த வரம் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும். அதனால எல்லாரும் வந்து ஆண்டாள் உற்சவத்துல கலந்து எல்லாரும் சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு ஆடிப்புறம் வந்து ரொம்ப விசேஷங்க. இன்னைக்கு ஆடிப்புறம் சாமி
சாமியை பார்த்துட்டு அந்த வளையல் குங்கும மஞ்சள் வாங்கிட்டு போறது ரொம்ப விசேஷம். நீங்க எல்லாரும் வந்து வாங்கிட்டு போங்க. வாங்குறதுனால அடுத்த வருஷம் உங்களுக்கே தெரியும் இதனால என்னென்ன பலன் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க பார்த்திருக்கீங்கன்னு. அதனால மறக்காம எல்லாரும் சாமி நல்லா கும்பிட்டு ஆண்டாள் எப்பவுமே மறந்துடாதீங்க. ஆண்டாள் ரொம்ப விசேஷமானவங்க. அவங்க 65 வருடத்துக்கு பிறகு ஆண்டாள் வெளியே வந்தாங்க இந்த வருஷம் தான். அந்த சேவையை நாங்களும் எங்க அண்ணன் குடும்பமும் சேர்ந்து செய்யறோம் நாங்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையே கிடையாது. இதனால எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் இந்த கோயில்ல வரவங்க எல்லாருக்கும் என்னென்ன கேக்குறாங்களோ அவங்க எல்லாமே கிடைக்கணும். இதுதான் என்னோட வேண்டுகோளா நான் நினைக்கிறேன். இதுக்கோசமே ஆண்டாள் வெளியே வர வச்சு இந்த புண்ணியத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்றது எங்களோட ஆசை. அந்த ஆசையை நிறைவேறிடுச்சு. இந்த ஒரு சந்தோஷமே பெரிய சந்தோஷமா நினைக்கிறேன். என் பேரு நித்யா. நான் கடந்த 21 வருடமாக இங்க வந்து கொண்டிருக்கிறேன். இதே மாதிரி எல்லாருமே நீங்க வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேண்டிய குழந்தை பாக்கியம், திருமண தடைகள் எல்லாம் நீங்கி லேண்ட் பிரச்சனை எல்லாமே தீர்த்து அந்த அம்மாவும் அந்த அப்பாவும் நல்ல ஆசீர்வாதத்தோடு நீங்க வாங்கி கொண்டு போகலாம். அதே மாதிரி அவங்களுக்கு திருமண நாள் இன்னைக்கு நடக்குது. அப்பா அம்மாவுடைய திருமணத்துல கலந்து கொண்டு நீங்கள் எல்லாரும் உலகத்தில் இருக்க அத்தனை மக்களும் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெறணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதனுடைய சக்திகள் அதிகம். நீங்க வேண்டியதையும் கேட்டதையும் கொடுக்க வேண்டிய சக்தி அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. அதனால எந்த இதுவும் இல்லாம நாங்க வாரம் வாரம் சனிக்கிழமை இந்த கோயிலுக்கு வரோம். ஏன்னா நாங்க வேண்டியது எல்லாமே எங்களுக்கு நிறைவேறுது. எங்களுக்கு சத்தியமா கை கூடி வருது. நீங்களும் வந்து கலந்து கொண்டு உங்களுடைய கஷ்டங்களையும் குறைகளையும் தீர்த்து கொண்டு நல்லபடியா நீங்க ஆசீர்வாதம் பெற்று போனோம். சகல சௌபாகியத்தோட நீங்க வாழணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு நாங்க கடந்த ஒரு 300 வருஷமா எங்க முன்னோர்கள்ல இருந்து நாங்க இங்க பணிபுரிஞ்சு வந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு கொடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நன்றி. மேல மேல சிறப்பா வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த கல்யாண வரதராஜ பெருமாள் இன்னும் மேல மேல சிறப்பா எங்களுக்கு கொடுப்பாரு. ஒரு உற்சவத்துக்கும் பண்ண சொல்ல நாங்க ரொம்ப சிறப்பா பண்றோம். அந்த ராமநவமியை வந்து சிறப்பா 10 நாள் உற்சவம். அந்த 10 நாள் உற்சவத்துல நல்லா சிறப்பமா பண்றாங்க ஒரு பக்தர்களும். ஆனா அதே போல வந்து இப்போ ஆண்டாளுக்கு ஒரு உற்சவம் எங்களுக்கு கிடைச்சிது. அது நாங்க செய்த ரொம்ப பாக்கியம். நாங்க இந்த அளவுக்கு இருக்கிறோம்டானா அது பெருமாளுடைய அனுகிரகம் தான். கல்யாண வரதராஜ பெருமாள் நினைச்சு நீங்க வந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கைகூடி சிறப்பமா செல்வ செழிப்பா கோடிக்கணக்கில் நீங்க செல்வத்தை வாரி வாரி வழங்குவாங்க கல்யாண வரதராஜ பெருமாள்.